வியாசராஜர்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராகவேந்திர சுவாமிகளுடைய பூர்வ ஜென்மம்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது மாத்வ சம்பிரதாயம். இந்த நாட்டில் மாத்வ சம்பிரதாயம்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. மத்வாச்சாரியாருடைய பரம்பரை, அதை மாத்வ சம்பிரதாயம். அதில் இந்த வியாசராஜருங்கிறவர் வெள்ளையர்களும் துலுக்கர்களும் இந்த நாட்டை ஆண்டபோது நம் இந்து கலாச்சாரம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா 72 இடங்களில் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்தியாவினுடைய 72 இடங்கள்ல. இது வியாசராஜருடைய பிரதிஷ்டைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால், அந்த அனுமாருக்கு வாலில் மணி இருக்கும். அது வியாசராஜருடைய பிரதிஷ்டை தான். நம்ம கிருஷ்ணராயர் தெப்பக்குளம் தெரு இருக்குது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக போட்டு போகுது. அங்கே ஒரு அனுமார் கோவில். அங்கே நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் உரையாற்றினேன். அன்னைக்கு வந்திருந்தவர் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்காருங்க. அந்த கோவிலில் வியாசராஜர் பிரதிஷ்டை அது என்னமோ பின்னல விவரம் தெரியாத சில பேர் அந்த மூல விக்கிரகத்தை எடுத்துட்டு இப்போ வேற அனுமாரை வச்சிருக்காங்க. அதனுடைய மகிமை அவங்க உணரலை. அந்த வியாசராஜருடைய பிரதிஷ்டையினுடைய மகிமையினாலே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 72 ஆஞ்சநேயரும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த முகலாயர்கள் மற்றும் வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஒரு அளவுக்கு மேலே சுரண்ட முடியாதபடி பார்த்து கொண்டார். வெள்ளையர்களும் முகலாயர்களும் இந்து மதத்துக்கு அதிகமாக சேதம் உண்டு பண்ண முடியவில்லை. நல்ல எண்ணத்தினால இல்லை, முடியாததுனால விட்டாங்க.